போகிறது முட்டை குருமா எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வணங்கிட்டோம். தக்காளி வணங்குறதுக்காக உப்பை போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம். மிளகாய் பொடி பச்சை வாசனைலாம் போட்டுட்டோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த டைமில் முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இதுலேயே குழம்புல கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் முட்டையிலெல்லாம் இந்த காரம்லாம் இறங்கும்.